127 ஹவர்ஸ் அதாவது 2010 வெளியான ஒரு சர்வைவல் அட்வென்ச்சர் மூவி. இது ஒருத்தர் வாழ்க்கையில் உண்மையாக நடந்த கதை அப்படின்றாங்க. இதை படம் அப்படின்றத தாண்டி இது ஒரு மனுஷனோட வலி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் அந்த அளவுக்கு ஒரு மெசேஜோடு சேர்ந்த ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னன்றதை டீட்டெயிலாக இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 127 ஹவர்ஸ் படம் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். "127 ஹவர்ஸ்" படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட கதாநாயகனான ஆரன் ரால்ஸ்டன் அவருக்கு மவுண்டன் கிளைம்பிங்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகம். ஒரு மலையை பார்த்தாலே ஏறுறது, ஓடுறது, தாவறதுன்ட்டு அவர் எல்லா வேலையுமே பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்னால் அவருக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். அப்படி ஒரு நாள் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாரு. யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை, கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்டையும் சொல்லலை, அம்மா அப்பாக்கிட்டையும் சொல்லலை. ஸோ அவராக கிளம்பி போகிறாரு. ஸோ ஒரு இடத்துல டென்ட் எல்லாம் போட்டுட்டு கூட போகும்போது 2-3 பேரை பார்க்குறாரு. அவங்களோட ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ஒரு பாறை, ரொம்ப ஒரு 1000-2000 எடையுள்ள ஒரு பாறைனே சொல்லணும். அந்த பாறையில் அவர் கை வைக்கிறாரு. ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறாரு. விழும்போது அந்த பாறை உருண்டு அவர் கையை மாட்டிக்குது. ஸோ கையை எடுக்க முடியாது, கை நசுங்கி மாட்டிக்குது. இப்போது இதுக்கப்புறம் இந்த கையை எப்படி வெளில எடுத்து இவர் தப்பிச்சார் அப்படின்றது தான் படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட கதையை நான் போய் பார்க்கணும், இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் அப்படியே ஃபுல்லாக அப்படியே நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிவ்யூ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு போய் படத்தை பாருங்கள். அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. இல்லை எனக்கு அது பார்க்குறதுக்கு நேரம் இல்லை, நான் இந்த ரிவ்யூவை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றவங்க இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். எனக்கு படத்துலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஒரு கேமரா ஆங்கிள், ஒரு வைட் ஆங்கிள் ஷாட் பயங்கரமாக இருக்கும். இவர் கீழே மாட்டிகிட்டு இருப்பார். ஸோ அப்படியே மேலே அந்த வைட் ஆங்கிள் ஷாட் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் ஆஃப் ரேடியஸ்க்கு ஒரு காக்கா குருவி கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வைட் ஆங்கிள் ஷாட் ஒன்று அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு வெறும் 1.5 மணி நேரம் படம் தான். அந்த 1.5 மணி நேரம் படத்தில் எந்த இடத்துலையுமே ஒரு லேக் அப்படின்றது இருக்கவே இருக்காது. இப்போது அந்த பையனாக நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம சித்தரித்து தான் அந்த படத்தை பார்க்க ஆரம்பிப்போம். ஒரு இடத்துலையும் இது உனக்கு தேவையாடா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நம்மளே நினைக்கிற அளவுக்கு நம்மளை இந்த படத்தோட இன்வால்வ் பண்ணி பார்க்க வச்சுருவாங்க. அது ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போது கதாநாயகன் மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் படுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. பாறையில் மாட்டிட்டாரு. ஒன்று பாறையை தூக்கி தள்ளணும். தமிழ் சினிமாவாக இருந்தால் பாறையை தூக்கி ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. இது ஹாலிவுட் அப்படின்றதால பாறையை தூக்குறது சாத்தியப்படாது. ஒன்று யாராவது ரெஸ்கியூ யாருன்னா வரணும். ரெஸ்கியூ வர்றதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவர் இங்கே மாட்டிகிட்டு இருக்காருன்றது யாருன்னா தெரிஞ்சால் தானே வருவாங்க. இவர் சத்தம் போட்டால் கூட வர்றதுக்கு கூட ஆள் இல்லை. 10 கிலோமீட்டர் ஆஃப் ரேடியஸ்க்கு யாருமே இல்லை. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னாக்கா, இவர் எல்லாமே ட்ரை பண்ணுறாரு. பாறையை நகர்த்த ட்ரை பண்ணுறாரு, கையை இழுக்க ட்ரை பண்ணுறாரு, சத்தம் போட்டு கூப்பிட்டாரு, யாருமே பக்கத்தில் இல்லை. அதுக்கப்புறம் சரி ஓகே, கையில் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறதால தான் பாறையை எடுக்க முடியாமல் இருக்குது, நம்ம கை மாட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டிட்டு கையில் கத்தியை வச்சு குத்துறாரு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இவர் ட்ரை பண்ணி எதுவுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போச்சு, நம்ம சாவத்தான் போகிறோம் அப்படின்ட்டு அவரே ஆர்ஐபி அப்படின்லாம் எழுதிடுறாரு. ஃபுல்லாகவே இந்த டேட்டில் நான் இங்கே சாவுறேன் அப்படின்றது எழுதிடுறாரு. அதே மாதிரி அவர் வீடியோவில் யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணாரோ அது எல்லாத்தையுமே அவர் அந்த நினச்சி பார்க்குறாரு. நம்ம பார்ட்டி போயிருந்தால் எப்படி இருந்திருக்கும், நம்ம ரிலேட்டிவ் கூட இருந்தால் எப்படி இருந்திருக்கும், எல்லா சொந்த பந்தங்கள்லாம் அவர் உட்காந்து பார்க்குற மாதிரிலாம் ஒரு இல்யூஷன் அவருக்குள்ளே வந்துடுச்சு. தெரிஞ்சு போச்சு, இறந்து போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ நம்மளாக இருந்தால் கூட என்ன யோசிப்போம்னா, எவனா காப்பாற்ற மாட்டானா அப்படின்னு யோசிப்போம். அப்படி இல்லைன்னா சரி என்னதான் பண்ணுறது, பாறையை நகர்த்து ஏதாவது வழி இருக்கா, வாய்ப்பே இல்லை, பாறை நல்லா மாட்டிகிட்டு இருக்கு, நல்லா தெரியுது, நமக்கு கையை எடுக்க வாய்ப்பே இல்லை, கையை அறுத்து போனோம்னா நம்ம கையை நம்மளே எப்படி வெட்ட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் அந்த இடத்துல ஹீரோ ஒரு முடிவு எடுப்பார். அந்த முடிவு தான் படமே. என்னென்னா, கை போனால் போயிட்டு போகுது, வெட்டுறா கையை அப்படின்ட்டு கையை வெட்டுவாப்பில். அது நமக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டுவார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையை வெட்டிடலாம் ஓகே, நடுவில் அந்த எலும்புன்னு ஒன்று போகும் இல்லையா, அதை என்ன பண்ணுவோம் நம்ம. ஸோ அந்த எலும்பை அவர் உடைக்கிறதையும் நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் தாண்டி கையில் நரம்புன்னு ஒன்று போகும் இல்லையா, அந்த நரம்பை நமக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக காமிச்சு அதை வெட்டும் போது அவரோட ரியாக்ஷன், அந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கும்போது என்னமோ நம்ம கையை நம்ம வெட்டிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்குள்ளே வந்துடும். அந்தளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். படத்தில் ஒரு மெசேஜாக ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, ஹீரோவோட இடத்துல நம்ம இருந்தோம்னா இனிமேல் ட்ரக்கிங்கே வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டிருப்போம். அப்படியே போனாலும் தனியாக போகக்கூடாதுரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சரி அப்படி தனியாகவே போனாலும் ஃபேமிலியில் சொல்லிட்டாவது போனேன், இங்கே தான் போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் ஹீரோ அவர்கள் தோண்டு போகாமல்
திரும்பவும் வந்து நான் போவேன்டா மவுண்டன் கிளைம்பிங்க்கு அப்படின்னு அவர் கிளம்பி போகிறாரு. அவர் கல்யாணம் ஆகுது, குழந்தைங்க பிறக்குது. ஆனால் என்ன ஒரு மாற்றம்னா எங்கே போகிறேன் அப்படின்றத மட்டும் அவர் சொல்லிட்டு போகிறாரு. இதை வந்து படத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வரும். இந்த படம் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது என்னடா இது, ஒருத்தன் போனால் இவ்வளோ கஷ்டப்பட்டான், தான் கையை வெட்டிட்டான், சரி ஓகே வாழ்க்கையே போச்சு, இனிமேல் ஊனம் தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எவ்வளோ பேர் தோண்டு போன இதில் முடியவே முடியாது, என் வாழ்க்கையை நான் தான் இது பண்ணுவேன், நான் ஒரு இலக்கு அடையணும் அப்படின்னு போனேன்னா நடுவில் எந்த தடங்கள் வந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜ் சொன்னாங்க இல்லையா, வேறு லெவல்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இது உண்மையிலேயே ஒரு நடந்த கதை. நமக்கு போஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் காட்டுவாங்க. நமக்கு அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே கொடுக்கும். பெரிய ஒரு மோட்டிவேஷனல் மூவியாக இருந்துச்சு. நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸை பார்த்தீங்கன்னா கூட, அதாவது காப்பாற்றுறதுக்கு கூட அவ்வளோ பேர் தானுங்க, 10 பேர். இங்கே சோலோவாக மாட்டிட்டு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றது கூட யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒரு மாட்டிகிட்டு இருப்பாப்புல. பழைப்பாரா மாட்டாரா அப்படின்றது கூட தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது மஞ்சுமல் பாய்ஸை விட பயங்கரமான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். இறுதியாக கொடுத்த அந்த ஒரு மெசேஜும் கூட பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுவேன். அதுவும் எனக்கு வந்து கை உடஞ்சிடுச்சு, கால் உடஞ்சிடுச்சு, என்னோட வாழ்க்கையோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த படத்தை ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா, சீரியஸாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து உங்களோட தாட் ப்ராசஸ் மாற வாய்ப்பு இருக்குது. பெரிய ஒரு மோட்டிவேஷனல் மூவியாக இது இருக்கும். இந்த படம் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. வெறும் 1.5 மணி நேரம் தான். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹைலி ரெக்கமெண்டட் மூவி அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்துக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கே சேனல் கொடுக்குற ரேட்டிங் 9/10. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.